திருப்பூரில் உள்ள பாறைக்குழியில் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டி வந்ததால் நிலத்தடி நீர் மாசடைவதோடு மக்கள் குடியிருக்க முடியாத நிலை ஏற்படுவதாக கூறி மாசடைந்த தண்ணீருடன் அதேபோல் பாய் மற்றும் தலையணையை மாநகராட்சி சாலையில் போட்டு படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நெருப்பெரிச்சல், முதலிபாளையம், காடம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பயன்படாத பாறைக்குழிக்குள் மாநகராட்சி நிர்வாகம் கொட்டி வந்தனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்டி வருவதால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு மூச்சு திணறல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக கூறி இப்பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம், சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை பொதுமக்கள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் அருகாமையில் உள்ள பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதை மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்தியது. இந்நிலையில் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் மீண்டும் முதலிபாளையம் பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதை கண்டித்தும், ஏற்கனவே இங்கு குப்பைகளை கொட்டியதன் காரணமாக நிலத்தடி நீரானது 1.20 லட்சம் சீரியஸாக விஷ நீராக மாறியுள்ளதாக கூறி முதலிபாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாசடைந்த நீரை எடுத்து வந்தும் அதேபோல் பாய் தலையணையுடன் மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பொதுமக்களை தடுத்து நிறுத்திய நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பாய்களை சாலையில் விரித்து தலையணையை வைத்து சாலையில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே மீண்டும் மாநகராட்சி நிர்வாகம் முதலிபாளையம் பகுதியில் உள்ள குப்பை கொட்டுவதற்கு முயற்சித்தால் குழந்தைகள் மற்றும் கால்நடைகளுடன் மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். தற்போது இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஒரே வாழ்க்கை நாசமாக்கிய மாநகராட்சி ஒழிக! எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய மாநகராட்சி ஒழிக! உரிமைக்காக போராடுவது, எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய மாநகராட்சி ஒழிக!